வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஆஸ்திரேலியா vs இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த டே 2ல இந்தியா ஆஸ்திரேலியாவை 181 ரன்ஸ் கால் அவுட் பண்ணிட்டாங்க. 4 ரன்ஸ் லீடும் எடுத்துட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஜஸ்பீத் பும்ரா வந்து இன்ஜுரி ஆயிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் செஷன் இருந்தாரு, லேபிஷனி விக்கெட்லாம் எடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸ்கேன்ஸ் எடுக்க போயிருந்தாரு. இஸ் சஃபரிங் ஃப்ரம் பேக் ஸ்பாசம்ஸ். இதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளோ இந்தியாக்கு. பட் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜஸ்பீத் பும்ரா டெஃபினட்டா மிச்சம் இருக்கிற 3 போலருமே நல்லா போட்டாங்க. பிரசீத் கிருஷ்ணாவா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும், சூப்பரா போலிங் போட்டு ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா 181 கால் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் விராட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரோஆக்டிவா இருந்தார். ஆக்சுவலா அவரோட கேப்டன்ஷிப்ல அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் தேவர் ஸ்ட்ரகிளிங் 39 for 4. அங்க இருந்து வெப்ஸ்டர் ஒரு 50 போட்டாரு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியல் இன்னிங்ஸா வந்து அமைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இந்தியா 4 ரன்ஸ் லீடோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல்லாம் செம ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் போலாண்ட் மறுபடியும் ஒரு த்ரெட் வேற லெவல்ல போலிங் போட்டு சும்மா விக்கெட்ஸா எடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி. அண்ட் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் ஒரு டிபிக்கல் இன்னிங்ஸ் விளாண்டாரு. செம மாசா இருந்தது. அதனாலதான் இந்தியா 145 ரன்ஸ் லீட் இப்போதைக்கு எடுக்க முடிஞ்சது. ஸ்டில் 4 விக்கெட்ஸ் அவைலபிள். நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம்.